ஓம் ஸ்தாபகாய தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர். அந்த அளவுக்கு நம்முடைய பாரத நாடு மிக பெருமை மிக்க நாடு. விவேகானந்த சுவாமி 1893 சிகாகோ வில்லேஜ் செப்டம்பர் 11 பேசும் பொழுது அவருடைய முதல் சொற்பொழிவிலேயே சொல்கிறார், நான் பாரத நாட்டின் பிரதியாக பேசுவதில் பெருமை கொள்கிறேன். அனைத்து மதங்களின் தாய் மதமாகிய இந்து மதத்தின் பெயரால் பேசுவதில் பெருமை கொள்கிறேன். அனைத்து நாடுகளில் இருந்தும் அடித்து விரட்டப்பட்டு அகதிகளாக வந்த அத்தனை மதத்தினரையும் ஏற்று அரவணைத்து இன்று வரை பாதுகாத்து வரும் ஒரு நாட்டின் பிரதியாக பேசுவதில் பெருமை கொள்கிறேன். அந்த அளவுக்கு பாரத நாடு பெருமை மிக்கது. 1835 மெக்காலே என்ற ஆங்கிலேய கிறிஸ்தவன் பாரதத்திற்கு வந்து பாரதம் முழுக்க சுற்றி பார்த்தான். சுற்றி பார்த்துவிட்டு அவனுடைய ராணிக்கு எழுதுகிறான், இந்த பாரத நாட்டை நான் முழுமையாக சுற்றி பார்த்து விட்டேன், பொய் சொல்பவர்கள் இல்லை, திருடர்கள் இல்லை, பிச்சைக்காரர்கள் இல்லை அப்படின்னு சொல்றான். அதை சொல்லிட்டு அவன் திருப்பி எழுதுறான், இதே மாதிரி இருந்ததென்றால் நாம் நம்முடைய மதத்திற்கு இவர்களை மாற்றுவதும் கடினம், இவர்களை நாட்டை பிடிப்பதும் கடினம். எனவே நான் இவர்களுக்கு ஒரு புதிய கல்வி முறை, அவர்களுடைய குருகுல கல்வியை எல்லாம் அழித்து விட்டு புதிய ஒரு கல்வி முறையை கொடுக்க விரும்புகிறேன். உங்களுடைய அனுமதி இருந்தால் அதை கொடுப்பேன். அவ்வாறு அந்த கல்வி திட்டத்தை கொடுத்தால் 30 ஆண்டுகளில் பாரதியர்கள் வெறும் உடையாலும் நிறத்தாலும் பாரதியர்களாக இருப்பார்கள், மற்றபடி மேற்கத்திய சிந்தனையாளர்களாக மாறிவிடுவார்கள் அப்படின்னு அவர் எழுதுகிறான். மகாராணி அனுமதி கொடுக்கிறார்கள். எனவே என்ன ஆச்சுது, அவனுடைய கல்வி திட்டத்தை அவன் இங்கே புகுத்துக்கிறான். அதுதான் மெக்காலே கல்வி திட்டம். இன்று வரை அதை வைத்து அழுது கொண்டு இருக்கிறோம். அதை மாற்ற வேண்டியது காலத்தின் கட்டாயம். ஆனால் அதே காலகட்டத்தில் ஒன்று நாம் ஞாபகம் வச்சுக்கணும், நம்முடைய பாரத பண்பாடை கலைத்து விட்டு மேற்கத்திய கலாச்சாரத்தை புகுத்துவதற்காக ஆங்கிலேயர் முயற்சி செய்த அதே வருடத்தில் ராமகிருஷ்ணர் 1836 தோன்றினார். அவன் 1836 தான் இந்த ஆங்கிலேய கல்வி திட்டத்தை பாரதத்தில் புகுத்துகிறான். அதே வருடம் ராமகிருஷ்ணர் தோன்றினார். அதான் பகவான் கிருஷ்ணன் கீதையிலே முன்னாடியே சொல்லியிருக்கார், யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் தர்மஸ்ய ததாத்மனம் சஜாமியகம். எப்பொழுதெல்லாம் அதர்மம் ஓங்குகிறதோ தர்மம் தாழ்கிறதோ அப்பொழுதெல்லாம் நான் என்னை அவதரிப்பேன் அப்படின்னு அவர் சொன்னதற்கு இணங்க ராமகிருஷ்ணனுடைய அவதாரம் நிகழ்கிறது. இந்த மேற்கத்திய கல்வி திட்டத்தினால பாரதத்திற்குடைய கலாச்சாரத்திற்கு வந்த கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஆன்மீகம் மறைந்து லௌகீகம் மக்களுடைய மனதில் முக்கியமாக பூர்த்தப்பட்டது. ஆன்மீகம்தான் உயர்ந்தது என்ற நிலை மாறி லௌகீகம்தான் உயர்ந்தது. பணம் இருந்தவனெல்லாம் அதிக இன்பத்தோடு இருக்கிறான், பெண்களை திருமணம் செய்பவன்லாம் சந்தோஷமாக இருக்கிறான், ஆங்கிலம் படித்தால் அவன் பெரியவன், குரு வழிபாடு செய்வது தவறு, இது போன்ற பல முட்டாள்தனமான கருத்துக்கள், மேற்கத்திய கருத்துக்கள் பாரத கலாச்சாரத்தில் புகுத்தப்பட்டது. இந்த காலகட்டத்தில் பகவான் அவதரித்து என்ன எதற்காக அவதரித்தார் என்றால், ஸ்ரீராமகிருஷ்ணர் அவதரித்ததுடைய நோக்கம் இந்த முட்டாள்தனமான கருத்துக்களை மாற்றி அவ்வாறு இல்லை, பாரத கலாச்சாரம் தான் சிறந்தது என்று நமக்கு எடுத்துக்காட்டுவதற்காக அவர் அவதரித்து சில விஷயங்களை சொன்னார். முதல்ல அவர் நமக்கு நிரூபித்து காண்பித்தது உருவ வழிபாடு தவறு கிடையாது, உருவத்தோடு வழிபடுவது சரிதான் என்பதை அவர் நிரூபித்தார் அவருடைய வாழ்க்கையின் மூலமாக. நம்முடைய மதத்தினுடைய சிறப்பு என்னென்றால், கடவுளுக்கு உருவம் இல்லை என்பது நம்முடைய மதத்தினுடைய கொள்கை. ஆனால் நம்முடைய வேதம் ரிக்வேதம் எதை சொல்கிறது, ஏகம் சத்து பிராபகதாவதந்தி என்ற ஒரு வார்த்தையை சொல்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ எந்த வடிவத்தில் வழிபடுகின்றாயோ அந்த வடிவத்தில் உனக்கு அருள் கிடைக்கும். ஏகம் சத் அப்படின்னா ஒன்றுதான் உண்மை. விப்ராபகதாவதந்தின்னா பண்டிதர்கள் பல பேரிட்டு அழைக்கிறார்கள். எந்த பேரிட்டு அழைத்தாலும் அது அவனை அழைப்பதுதான் என்பதை நம்முடைய பாரதியர்கள் சனாதனிகள் புரிந்திருந்தார்கள். எனவே அவர்கள் என்ன பண்ணாங்க, எந்த வடிவத்தில் எந்த பேரில் அழைத்தார்களோ அந்த வடிவத்தில் அந்த பேரில் இறைவன் அவர்கள் முன் காட்சி கொடுத்தார். மற்ற மதங்களுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் அதான். முதல் வித்தியாசம், மற்றவர்கள் கடவுள் எங்கேயோ ஒரு இடத்துல மிக உயர்ந்த இடத்துல எங்கேயோ இருக்கிறார் அப்படின்னு சொல்றது. ஆனால் நம்முடைய பாரத கலாச்சாரம், வேத கலாச்சாரம் அல்ல சனாதனம் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஈசாவாசியம் இதம் சர்வம்,
கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார். ஸோ எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய ஒருவர் கண்டிப்பாக ஒரு உருவம் உள்ளவராக இருக்க முடியாது. ஒருவருக்கு ஒரு உருவம் இருக்கிறது என்றால் அதற்கு அந்த ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அது முன்னையோ பின்னையோ அந்த வடிவம் இருக்காது. எனவே உருவம் உண்டு என்றால் அது ஒரு எல்லைக்கு உட்பட்டது. எல்லா இடத்திலும் இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருக்காது, உருவம் உள்ளவராக இருக்க முடியாது. ஆனால் நம்முடைய பாரத கலாச்சாரம் அல்ல இந்து தர்மம் என்ன கூறுகிறது, நீ எந்த வடிவத்தில் வழிபடுகின்றாயோ அந்த வடிவத்தில் உன் முன்னால் இறைவன் காட்சி தருவான், இறைவனை நீ உன்னுடைய கண்ணார காண முடியும் என்று சொல்கிறது. வேற எந்த மதமும் இவ்வாறு கூறவில்லை. இது இந்து மதத்தினுடைய சிறப்பு. ஆனால் ஆங்கிலேயருடைய தாக்கத்தினால, மேற்கத்திய கல்வி திட்டத்தினுடைய தாக்கத்தினால என்ன ஆயிடுச்சு, நம்முடைய நரேந்திரன், அதாவது விவேகானந்தர், அது போன்ற அந்த கல்கத்தா இளைஞர்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, உருவ வழிபாடு தவறு அப்படின்னு நினைக்கும்படியாக ஆகிவிட்டது. உருவ வழிபாடு பண்றது தவறு, உருவத்தோடு வழிபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனையை மேற்கத்திய கலாச்சாரம் நம்முடைய இளைஞர்களுக்குள்ளாலே, அது படித்த இளைஞர்களுக்குள்ளாலே புகுத்தியது. அப்பொழுதுதான் பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தார்கள். பிரம்ம சமாஜம் என்ன சொல்லும் என்றால், கடவுளுக்கு உருவம் கிடையாது, உருவத்தோடு வழிபடக்கூடாது, ஆனால் குணங்கள் உண்டு, தாய் போன்றவர் அப்படியெல்லாம் அவங்களுடைய அந்த இறைவனுடைய குணத்தை சொல்வார்கள். இந்த பிரம்ம சமாஜத்தில் தான் நரேந்திராக்கார், அதாவது சுவாமி விவேகானந்தர், சுவாமி பிரம்மானந்தர், இது போன்ற பல ராமகிருஷ்ணனுக்கு பிற்காலத்தில் சீடர்களாக வந்தவர்களெல்லாம் இந்த பிரம்ம சமாஜத்தில் சேர்ந்திருந்தார். பிரம்ம சமாஜத்தில் சேர வேண்டுமானால் ஒரு நிபந்தனை, அவர்கள் அந்த விண்ணப்ப படிவத்திலேயே நான் உருவ வழிபாடு செய்ய மாட்டேன் என்று கையெழுத்திட்டு கொடுக்க வேண்டும். அந்த மாதிரி சேர்ந்திருந்தவர்கள்லாம் நிறைய நிலம். இப்ப அந்த காலகட்டத்தில் தான் ராமகிருஷ்ணர் வாழ்ந்து வருகிறார். அப்ப அவருடைய வாழ்க்கையில என்ன, அவரு தட்சிணேஸ்வரத்தில் காளி கோவில் பூஜாரியாக பொறுப்படுத்த பிறகு அவர் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறார், தாயே உன்னுடைய காட்சி வேண்டும், உன்னுடைய காட்சி வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் பிரார்த்தனை பண்றார். அவருக்கு நாட்கள் செல்ல செல்ல, ஐயோ ஒரு நாள் வீணாக போய்விட்டதே, உன்னுடைய காட்சி கிடைக்கவில்லையே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஆர்வத்தோட ஏக்கத்தோட அழுறார், இறைவன் காட்சி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவிற்கு அவர் பிற்காலத்தில் சொல்றார், யாரு அழுதாலோ அழுகிறார்களோ, இறைவனுக்காக ஏங்கி அழுகிறார்களோ, இறை தரிசனம் வேண்டும் என்று அழுகிறார்களோ, அவர்கள் முன்னால் இறைவன் வருவார் என்பதை அவர் பிற்காலத்தில் சொல்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலேயே நடைமுறையில் நிகழ்த்தி காட்டுகிறார். தினசரி மாலை வேளையில, ஐயோ ஒரு நாள் வீணாக கழிந்து விட்டதே, நான் இறைவனை பார்க்க முடியவில்லையே என்று ஏங்கி ஏங்கி அழுவார். அப்ப அவர் சொல்றார், அவருடைய நெஞ்சை ஒரு ஈர துண்டை விழிவது மாதிரி யாரோ விழிந்த ஒரு வலி வேதனை இருக்கும் அப்படின்னு. அந்த அளவிற்கு அவருக்கு ஏக்கம் இருந்தது. நம்முடைய தமிழ் மறைகளும் சொல்கின்றன, வினை ஏன் அழுதாலும் உன்னை பெறலாமே, அப்படி ஏங்கி ஏங்கி அழுதார். நாம இறைவனுக்காக என்னைக்கா அழுதுருக்கோமா? உலக பொருட்கள் வேணும்னு சொல்லி அது கிடைக்கல, இது கிடைக்கல, ஸ்கூட்டி கிடைக்கல, நெக்லஸ் கிடைக்கலன்னு அழுவோம். ஆனால் இறைவனை காணவில்லைன்னு ஒரு சொட்டு கண்ணிலாம் நம்முடைய கண்ணில் வருதா? வரல. ஏன்னா நமக்கு இறைவனை காண முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு போய்விட்டது. ஏன்னா மெக்காலே கல்வி கற்றதுனால இறைவனை தரிசிக்க முடியும் என்ற எண்ணம் நம்மை விட்டு அகன்று விட்டது. இல்லை, உன்னால காண முடியும் என்பதை நிரூபிப்பது நாயன்மார்கள் பார்த்திருக்கிறார்கள், ஆழ்வார்கள் பார்த்திருக்கிறார்கள், புராண பெரியோர்கள் எத்தனை பேர் பார்த்திருக்கிறார்கள், பக்தமீரா, ஆண்டாள், இவர்கள் எல்லாம் தரிசனம் செய்திருக்கிறார்கள். ஆனால் கூட நாம் அதையெல்லாம் நம்முடைய கல்வி திட்டத்தில் நமக்கு போதிக்காததனால், அந்த கல்வி திட்டத்தில் இதெல்லாம் இல்லாததுனால இறைவனை காண முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு சிறிதும் இல்லாமல் இருப்பதால் நமக்கு அதுக்காக நாம முயற்சியும் பண்ணவில்லை, இயங்கவில்லை, அழவில்லை. ஆனால் ராமகிருஷ்ணர் அழுதார். கடைசியில பார்த்தார், காட்சி கிடைக்கல. என்னப்போ இறைவனுடைய காட்சி கிடைக்காமல் நான் வாழ்ந்து பயனில்லை அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலான்னு நினைக்கும் போது பக்கத்துல கோவிலே காளியுடைய வாள் வந்து சுவரில் மாற்றப்பட்டிருந்தது. அந்த வாளை எடுத்து தன்னை மாய்த்துக் கொள்ள போகிறார். அப்பொழுது அவருக்கு தரிசனம் கிடைத்தது. காளியுடைய தரிசனம் கிடைக்கிறது. அவர் ஆனந்தத்தில் திளைக்கிறார். காளியுடைய தரிசனம்ங்கிறது சாதாரணமானது இல்லை, அது மிகுந்த ஆனந்தத்தை தரும். நம்ம இந்த உலகியல் ஆனந்தம் மாதிரி இல்லை. சங்கரரை பற்றி இவர் மணிவாச பெருமான் சொல்றார், கொண்டது எந்தென்னை தந்தது எந்தென்னை சங்கரோ யாருகளோ சதுர அந்தமன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றனே என்பால் அப்படின்னு சொல்லி. சிவபெருமானே, நீ என்கிட்ட வந்துட்டு நான் உங்ககிட்ட என்ன கொடுத்துட்டேன், என்னை எடுத்துட்டு ஒன்னு தந்திருக்க, சின்ன பொருளாகிய என்னை எடுத்துக்கொண்டு பெரிய பொருளாகிய ஒன்னு நீ எனக்கு தந்திருக்க, அப்ப யாருடா கெட்டிக்கார வரேன்னு சிவபெருமான்கிட்டயே சண்டைக்கு போறார் மணிவாசகர். இப்ப நீ என்கிட்ட வந்ததுனால என்ன கிடைச்சதுன்னா அந்தமன்றில்லா ஆனந்தம் கிடைத்தது.
அந்த உலக பொருட்களில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த பஞ்சேந்திரியங்களால் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் எல்லாமே அது நிரந்தரமானது அல்ல. ஒரு சில நிமிடங்களில் மாறிவிடும், போய்விடும். ஆனால் நிரந்தரமான ஆனந்தம், அந்த இறை ஆனந்தம் இறைவன் நமக்குள் வந்தால் கிடைக்கும். இதை ராமகிருஷ்ணா அனுபவித்தார். எப்பொழுதும் ஆனந்தத்தில் திளைத்திருந்தால். காரணம் என்ன என்றால், நினைத்த நேரத்தில் அவரால் இறைவனை தரிசனம் பண்ண முடிந்தது. எதனால் அவருக்கு முடிந்ததுன்னா, மனத்தை தூய்மையாக வைத்திருந்தார். இறைவனை காண வேண்டும், இறைவனோடு பேச வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ஏக்கத்தோடு இருந்தார். காளி தேவியுடைய தரிசனம் கிடைத்தது. அது கிடைத்ததோடு அவர் நிக்கல, இன்னும் பேசுகிறார், அவருக்கு உணவு ஊட்டுறார். அவருக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் தேவியிட்ட போய் கேட்கிறார். அந்த அளவிற்கு காளிங்கிறது அவருக்கு கல் அல்ல. காளிங்கிறது, அந்த தட்சிணேஸ்வரத்து காளிங்கிறது அது உயிரோட்டம் உள்ள தேவி அங்கே இருக்கிறாள் என்ற உணர்வு அவருக்கு எப்பொழுதும் இருந்தது. அதனால தான் பைரவி பிராமணி வந்து கேட்கிறா, அவனுக்கு தந்திர சாதனம் சொல்லித்தாரேன், அம்மாட்ட கேட்டுவாரேன்னு போய் அங்கே போய் காளி தேவிட்ட போய் கேட்கிறார். தோதாபுரி வந்து அத்வைதம் சொல்லித்தாரேன்னு சொல்றார். அப்போ ராமகிருஷ்ணன் எங்கள் அம்மாட்ட கேட்டுவாரேன், வேற நினைச்சா பெத்தாமா இங்கே இருப்பாங்க, அங்கே போய் கேட்பாரு. நேரே காளி கோவிலில் போகிறார். அம்மா இப்படி ஒருத்தர் வந்திருக்காரு, படிக்கவான் காளின்னு சொல்ற, ஆமா உனக்கு வீட்டு தான் அனுப்பியிருக்கேன், படிச்சுக்கோ அப்படியே சொல்லி. அப்படி ஒரு சாதாரணமான ஒரு மனித வடிவில் இருக்கக்கூடிய ஒரு தாயிடம் பேசுவது போல் அவரால் காளி தேவியோட பேச முடிஞ்சது. அப்போ அதே மாதிரி நாமும் முயற்சி பண்ணால் அந்த ஏக்கம் நமக்கு வந்தால், அவர் சொல்றார், ஒரு செல்வந்தனுக்கு பணத்தின் மீது உள்ள ஆர்வம், ஒரு கணவனுக்கு கற்புடைய மனைவி மீது உள்ள ஒரு அன்பு ஆசை, ஒரு குழந்தை மீது தந்தைக்கு இருக்கக்கூடிய ஆசை, இந்த மூன்றில் சேர்ந்ததென்றால் உனக்கு இறைவன் காட்சி தருவார் அப்படி சொல்ற. அந்த இயக்கத்தோடு நாம இறைவனை வழிபட்டோம் என்றால், வேண்டினோம் என்றால், பிரார்த்தித்தோம் என்றால் கண்டிப்பாக நாம இறைவனை காண முடியும். இந்த நம்பிக்கையை நாம் நம்முடைய பாரதியர்களிடம் விதைக்க வேண்டும். ராமகிருஷ்ணர் வந்தார், அவர் வந்து வாழ்ந்து காண்பித்தார். அதை நாம எல்லா இடத்துலையும் எடுத்து சொல்லணும். ராமகிருஷ்ணர் இப்படி வாழ்ந்திருக்கார், பார்க்க முடியும் நம்மால கடவுளை. இன்று நம்முடைய பாரதியர்களுக்கு கடவுளை பார்க்க முடியும் என்ற நம்பிக்கை முழுமையாக போய்விட்டது. காரணம் என்னென்றால் கல்வி திட்டம். நம்முடைய கல்வி திட்டத்தில் அதை பற்றி சொல்லல, அதை பற்றி வலியுறுத்தல. சின்ன குழந்தையா இருக்கும்போதே அதை பற்றி வலியுறுத்தினால் அவங்களுக்கு அந்த ஒரு ஆர்வம், ஒரு நம்பிக்கை வரும். இப்போ நமக்கெல்லாம் நம்பிக்கை கிடையாது, கடவுளை நேர்த்தியா பார்ப்போம், பேசுவோம்னு. அதனால என்ன பண்ணோம், அதை பற்றி முயற்சி பண்ணல. படிக்கணும், பட்டம் வாங்குறோம், வேலை கிடைக்கணும், பணம் சம்பாதிக்கணும், அப்படி என்ன போயிட்டு இருக்கோம். ஆனால் ராமகிருஷ்ணர் அப்படி அல்ல. அவர் முழுமையாக தேவியோடு பார்த்தார், பேசினார், உணவு ஊட்டினார், இந்த மாதிரி எல்லாம் செய்தார். அது மட்டுமல்ல, இந்த நரேன் கடவுள் உருவத்தோடு இருப்பவர் என்ற நம்பிக்கை இல்லாததுனால, ஆனாலும் அவருக்கு ஒரு சந்தேகம். என்னால ஒவ்வொருத்தட்டே போய் கேட்கிறார், நீங்க கடவுளை பார்த்துருக்கீங்களா, நீங்க கடவுளை பார்த்துருக்கிறீங்களான்னு சொல்லி. ஒவ்வொருத்தர் சொல்றாங்க, இவனுடைய கண்ணு நல்லா இருக்கு, யோகியுடைய கண்ணு மாதிரி இருக்கு. இவர் கேட்டது கடவுளை பார்த்துருக்கிறீங்களா, நாங்க சொல்றது உன் கண்ணு நல்லா இருக்குன்னு. இதையே கேட்டது சொல்லிட்டு ஒரு கடைசியாக அவருடைய பேராசிரியருடைய வழிகாட்டுதலின்படி தட்சிணேஸ்வரத்துக்கு வருகிறார். ராமகிருஷ்ணத்தை கேட்கிறார், நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களான்னு. இந்த மனுஷன் என்ன சொல்லியிருக்கணும், இல்லை பார்த்திருக்கேன்னு சொல்லணும், இல்லை பார்த்து இல்லைன்னு சொல்லணும். ஆனால் அவர் ஒரு கேள்விக்கு 3 பதில் சொல்றார். கடவுளை நான் பார்த்திருக்கிறேன், உன்னை பார்ப்பதற்கு தெளிவாக பார்க்கிறேன், தேவைப்பட்டால் நீ ஆசைப்பட்டால் நீ ஆர்வம் உண்டாலும் உனக்கு காண்பித்து தரலாம். ஆச்சரியப்பட்டார் நிறைய அவ்வளோ புத்திசாலி, அவ்வளோ தூரம் ஆராய்ச்சி பண்ண முடியவர், ஒரு பெரிய வலிமை மிக்கவர், மன உறுதி மிக்கவர். அவர் இப்படி ஒரு பதில் எதிர்பார்க்கல. வேணும்னா உனக்கும் காஞ்சி தானே, நான் உன்னோட அழகா பார்க்குறேன்டா அப்படின்னு சொன்ன உடனே ராமகிருஷ்ணர் அவர் சீடராகிறார். அப்ப ராமகிருஷ்ணர் எதை நமக்கு சொல்ல வந்தார் என்றால், நாம இறைவனை நேரடியாக உருவத்தோடு தரிசிக்க முடியும். உருவ வழிபாடுங்கிறது மக்கள் செய்வது சரிதானே. இதை வைத்துக் கொண்டுதான் நிறைய பின்னாடி சொல்றார். ஒரு ராஜா சொல்றாரு, என்ன உங்க கடவுளுக்கு உருவம் உண்டு சொல்றாங்க, கல்லை மண்ணை வச்சு வழிபடுறாங்களே, இந்த உருவ எடுத்து தவறு இல்லையா அப்படின்னு சொன்னோடனே நிறைய, அதாவது சுவாமி விவேகானந்தர் அப்போ ஒன்றும் சொல்ல, பிறகு ராஜ்யசபைக்கு போன பிறகு ராஜாவுடைய அப்பா படத்தை எடுத்துட்டு வர சொல்லி, அதுக்கு மேல மந்திரியை துப்ப சொல்லாரு, இவர் துப்ப மாட்டாங்க. ஏன்பா வரும் காகிதமும் வரும் வர்ண கலவையும் தானே, உங்க ராஜாவுக்கு கொள்கைப்படி இது அவ்வளவுதானே, அதுல ஏன் துப்பக்கூடாதுன்னு. இல்லை இல்லை, இது எங்க மகாராஜா அப்படி சொல்ற. அப்பதான் அந்த ராஜாக்கே புரிஞ்சு, ஓஹோ உருவங்கிறது வழிபாடுங்கிறது உயர்ந்தது அப்படிங்கிறது. உருவத்தை வழிபடுபவர்கள், விவேகானந்தரே பின்னாடி சொல்றாரு, வழிபடுபவர்கள்லாம் ஏன் கல்லே மண்ணே அருள் புரியும் சொல்லல, அங்க இறைவன் இருப்பதை, என்னுடைய சாநித்தியம் இருப்பதை உணர்ந்து இறைவாணி எனக்கு அருள் கொடுன்னு தான் சொல்றாங்க. அதனால உருவ வழிபாடு தவறு என்ற ஒரு எண்ணத்தை
ஒரு பதிவை ஏற்படுத்தி மேற்கத்திய கல்வி திட்டத்துக்கு எதிராக ராமகிருஷ்ணர் அவதரித்து உருவ வழிபாடு செய்தார். உருவ வழிபாட்டின் மூலமாக இறை தரிசனம் பெற முடியும் என்று நிரூபித்தார். அடுத்து ஆங்கிலேயர்களுடைய கல்வி திட்டத்தினால, மேற்கத்திய கல்வி திட்டத்தினால நமக்கு வந்தது என்னன்னா, இந்த உலகத்துல பணம் தான் பெருசு, பணம் நிறைய இருந்தால் சந்தோஷமா இருக்கலாம், பணம் இருப்பவரெல்லாம் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி, செல்வம் இருப்பவர்கள்லாம் இருக்கிற பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை விதித்து விட்டான். இன்னைக்கும் அதான் இருந்துட்டு இருக்கு. யாராவது பணக்காரன்னா எல்லாரும் சுத்தி இருக்கிறதும் அவனுக்கு புகழ் பாடுறதும் அவன் என்ன சொன்னாலும் சரி சொல்றதுங்கிற நிலைமை இருக்கிறது. இது எல்லாமே மேற்கத்திய கல்வி திட்டத்தை இன்னும் நம்ம வச்சுட்டு இருக்கிறதான் காரணம். ஆனால் பணம் தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்கு ராமகிருஷ்ண அவதாரத்தின் மூலமாக என்ன பண்ணார்? இவருக்கு பணத்தை தொட்டாலே கை நடுக்கும், பணத்தை தொட்டுட்டா கையில அப்படியே ஒரு எரிச்சல் ஆகும். எப்படி பாருங்க. ஆனா அவர் எப்படி இருந்தார்? எப்போதும் சந்தோஷமா இருந்தார். பணத்தை தொடாமலேயே சந்தோஷமாக வாழ முடியும் என்று அவர் நிரூபித்தார். பணம் முக்கியம் அல்ல. இப்போது மக்களுக்கு பணம் ரொம்ப முக்கியம்னு ஆயிடுச்சு. முன்னாடி அப்படி இல்லை. ஒரு வாக்கு முக்கியம். ஒருத்தர் ஒரு சொத்து உனக்கு தான் அப்படின்னு சொன்னான்னா போய் பத்திரப்பதிவு ஒன்றும் கிடையாது, சொன்னதுதான். ஆனா இப்ப பத்திரப்பதிவு பண்ணாலே இல்லை கையெழுத்து மாத்தி போட்டான்னு இவங்க கையெழுத்து போட்டானே மாத்தி சொல்றோம். ஏன்னா அந்த வாக்கை விட என்ன முக்கியமா போயிடுச்சு அப்படின்னா பணம் முக்கியமா போயிடுச்சு. இதுக்கு என்ன காரணம்னா அந்த கல்வி திட்டம் காரணம். அவன் சொல்றான், பாரதியத்துல மெக்காலே சொல்றான், பாரதத்துல பொய் பேசுறவர்கள் இல்லை, திருடர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி திருடர்கள் இல்லைன்னா சொன்ன வாக்கு பரிபாலி நிக்கணும். ஆனா இவனுடைய கல்வி திட்டத்தினால அத்தனை பேரையும் திருடராக்கிட்டான். முன்னாடி வாக்கு கொடுத்தாச்சுன்னா அந்த வாக்கு தான் முக்கியம். இப்ப அதுக்குன்னு பத்திரப்பதிவு அது இது என்னெல்லாம் வச்சாலும் திருப்பி வழக்குக்கு நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். காரணம் என்ன? இந்த கல்வி திட்டம். ஆனால் ராமகிருஷ்ணன் என்ன சொல்ல, நீ பணமே இல்லாம இருந்தாலும் சந்தோஷமா இருக்க முடியும்டா, இறை சிந்தனையோட இருந்தான்னா இறை ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். பிற்காலத்துல இவருக்கு பணத்துக்கு ஏதாவது தேவை வரும், அதனால அவருக்கு ஒரு பணத்தை கொடுத்து அதை ஒரு நிரந்தர வைப்பு நிதியா வச்சுட்டு அதுல இருந்து வட்டியில அவர் பொழைச்சுக்கிட்டோம்னு சொல்லி ஒரு சேட்டு வந்து கொடுக்குறாரு. ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறாரு. அந்த காலத்துல 10,000 ரூபாய்னா இப்போ ஒரு பல லட்சம் அல்லது கோடியை சொல்லணும். அப்போ யாராவது நம்மகிட்ட கொண்டு இப்ப காலத்துல இப்பவுமே ஒரு 10,000 ரூபாயில 1 லட்சம் ரூபாய் யாராவது தாரான்னு சொன்னா நம்ம எவ்வளவு ஆனந்த இருப்போம். அவரு காலில் விழுந்து வேணாலும் நமஸ்காரம் பண்ணதுக்கு நாம தயாரா இருப்போம். ஆனால் ராமகிருஷ்ணத்தை இந்த 10,000 ரூபாய் கொண்டு கொடுத்த உடனே தாரைன்னு சொன்ன உடனே அவருக்கு எப்படி இருந்ததுன்னா அவருடைய உணர்வு எப்படி இருந்தது என்றால் அவருக்கு தலையில யாரோ பெரிய தடியால அடிச்ச மாதிரி இருந்தது. எப்படி பாருங்க. அப்போ அவருடைய உணர்வு பாருங்க. பணம் முக்கியமாக தெரியவில்லை. தனக்கு வாழ்க்கைக்கு பணம் வேணுமே, 10,000 ரூபாயிலே கிடைக்குது வேணும்னு நினைக்கல. இப்ப அந்த அவர் பார்க்கிறாரு, சரி இவருதான் மங்கல்ய துணைவியார் சாரதா தேவிட்ட போய் கொடுத்துருவோம், அந்த அம்மா பெண்கள் தானே வாங்கி வச்சுக்குவாங்க. அந்த அம்மா சொல்லிச்சுது, அவரு வேண்டாம் சொல்லியாச்சு இல்லையா. அப்ப இன்னைக்கு நான் வாங்கினாலும் அவருக்கு வேண்டியதான் செலவு பண்ண சரிப்படாதையும் கொண்டு போட்டாங்க. பாருங்க, இத்தனைக்கு ஏழை தம்பதிகள், ஒன்றும் பெரிய பணக்காரங்க ஒன்றும் இல்லை. அந்த கோவில இருந்து கிடைக்கக்கூடிய மாதம் ஒரு 5 ரூபாய் சம்பளம் இருக்கு, அவ்வளவுதான். ஆனால் பணத்தை அவர்கள் முக்கியமாக கருதவில்லை. ஆனால் எப்பொழுதும் ஆனந்தமாக இருந்தார்கள். ஆனந்தங்கிறது இந்த பணத்திலே பட்டத்திலே இல்லை, அதை அவர்கள் நிரூபித்தார்கள். எப்பொழுதும் ஆனந்தம். சாரதா அம்மா சொல்றாங்க, இத்தனைக்கும் ஒழுங்கா சாப்பாட்டு வழி இல்லை, அந்த மாதிரி தான் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனாலும் அவர் சொல்றாரு, எப்பொழுதும் என்னுடைய இதயத்தில் ஒரு பூர்ண கும்பம் இருந்து அதுல இருந்து ஆனந்தம் பொங்கி வடிந்து கொண்டிருந்ததாக நான் உணர்த்தேன் அப்படின்னு சொல்றேன். பணம் ஆனந்தத்துக்கு காரணமாகாது. பக்குவம் அல்லது இறை சிந்தனையை தான் ஆனந்தத்தை கொடுக்கும். இப்ப பணம் வேணும் பணம் வேணும்னு சொல்லும்போது இப்ப என்ன பண்றாங்க, பணம் ஆனந்தத்தை கொடுக்கணும், கொஞ்சம் பணம் கிடைச்ச உடனே ஆனந்தத்தை கொடுத்துருக்கணும் இல்லையா? இல்லையே, இப்ப திருப்பி வேணும். லட்சம் கோடிங்கிறாங்க, அதுக்கு பிறகு ஊழல் பண்ணலாமான்னு ஆலோசனை பண்றாங்க. 1,76,000 கோடிங்கிறாங்க, 2 லட்சம் கோடிங்கிறாங்க, 1000 கோடிங்கிறாங்க, என்னெல்லாம சொல்றாங்க. இதுல மலையாளத்துல ஒரு பாட்டுல சொல்லி இருக்குது, 1 கிட்டும்போல் 10 மதியன்னும், 10 கிட்டும்போல் 100 மதியன்னும், சதமாகில் சகசிரம் மதியன்னும். ஏன்னா மனசுக்கு பணத்தை கிடைக்கிற வச்சு திருப்தி வராது. 1 கிடைச்சா 10 கிடைக்கணும், 10 கிடைச்சா 100 கிடைக்கணும், 100 கிடைச்சா 1000, 1000 கிடைச்சா 10,000, லட்சம் போயிட்டே இருக்கு. அது பணத்தினுடைய தன்மை. பணம் ஒரு திருப்தியை நமக்கு தராது. ஆனால் இறை ஆனந்தம்னா அது ஒரு திருப்தியை தரும். பணத்தை எல்லாம் துச்சமாக மதிக்கும். ஒரு ஏழை தம்பதிகள் 10,000 ரூபாயை அந்த காலத்துல 1886க்கு முன்னாடி தூக்கி எறிஞ்சிட்டாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அவங்களுடைய மனசுல அது இருந்தது. அந்த காலகட்டத்தில் பணம் முக்கியமாக தெரியவில்லை.
சாரதா தேவி இது ராமகிருஷ்ணனுடைய அன்னை சந்திரமணி தேவிட்டு போய் மதுர்பாபு கேட்கிறார், அம்மா உங்களுக்கு என்ன ஏதாவது குறை இருக்கா, ஏதாவது வாங்கி தரணுமான்னு. ஒன்றும் வேண்டாப்பா, எல்லாம் நல்லா கிடைச்சிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. திருப்பி திருப்பி கேட்குறேன், ஏதாவது ஒன்று என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க, கொஞ்சம் ஒரு அரையனாக கோயில வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். மதுர்பாபுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. அவர் சொல்றார், உன்னை போல் ஒரு தாய் இல்லாமல் வேறு யார் ராமகிருஷ்ணனை போல் ஒரு மகானையும் பெற்றும் தர முடியும் சொல்றார். ஒரு பெரிய ராஜா மாதிரி இருக்கிறவன் நீ உனக்கு அரையனாகி கோயில வாங்கிட்டு போனாங்க பாருங்க. அப்ப பணமோ பொருளோ அவர்களுக்கு முக்கியமாக தெரியவில்லை. இதை உலகுக்கு எடுத்துக்காட்டத்தான் ராமகிருஷ்ண அவதாரம் பண்ணார். பணம் முக்கியம் இல்லைடா, பண்பு முக்கியம், இறை சிந்தனை முக்கியம் அப்படிங்கிற காரணம். அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த மேற்கத்திய கல்வி திட்டம் நமக்கு என்ன சொன்னாங்கன்னா, பெண்ணு முக்கியம். இப்ப பெண்ணு முக்கியம்னு சொல்லும் போது பெண்ணு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும், அதாவது உடல் இன்பம் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாவனையை உருவாக்கி வைத்து விட்டார்கள். பெண் ஒரு போக பொருள் என்று உருவாக்கி வைத்து விட்டார்கள். ஆனா அதையும் அடிப்பதற்காக ராமகிருஷ்ணர் என்ன பண்ணார், சாரதாதேவியை திருமணம் செய்கிறார். ஏன்னா திருமணம் பண்ணாம பெண்ணு இது இல்ல, ஆனந்தம் இல்லை அப்படின்லாம் சொல்லி துறவிகள் இருக்காங்க, பெண்ணை பற்றி கவலைப்படலை அப்படின்னா அது வேற விஷயம். இவர் அப்படி இல்லை, கல்யாணம் பண்ணியாச்சு, இல்லறம் தானே இருக்கிறார். அவருடைய மனைவி ஒரு உரிமைப்பட்டவள். ஆனால் மனைவியை தொடாமலேயே ஆனந்தமாக இருந்தார். கேட்கிறாங்க மனைவி சாரதா தேவி கேட்கிறாங்க, நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க? மனைவி கணவன் கேட்டா கணவன் என்ன சொல்லணும்? ஆனா ராமகிருஷ்ணன் சொல்றார், அங்கே தட்சிணேஸ்வரத்து காளி கோவிலில் அந்த பவதாரின் இருக்கிறாளே, நகபத்தின் மேல் மாடியில் என்னை இந்த உடலை பெற்ற தாய் இருக்கிறாளே, அதே மாதிரி உன்னை நான் தாயாக பார்க்கிறேன், தேவியாக பார்க்கிறேன் அப்படின்னு. அவங்க எவ்வளவு உயர்ந்த நிலையில இருக்காங்க. பெண்ணை போக பொருளாகவோ ஒரு இன்ப பொருளாகவோ நினைக்கவே இல்லை. அந்த அளவுக்கு மனநிலை உயர்ந்த அளவு இருந்து இறை ஆனந்தத்தில் திளைத்திருந்து இந்த ஆனந்தம் எல்லாம் துச்சமா இருக்கும். எங்க மதுராத்தான் சொல்லுவாங்க, பால் பாயசம் சாப்பிட்டவனுக்கு கருப்பட்டி பாயசத்தை தேடி போவானா அப்படின்னு சொல்லி இறை ஆனந்தத்தில் திளைச்சிட்டு இருக்கும் போது அவர் சொல்றாரு மணிவாசன் பெருமா, அந்த ஒன்றெல்லாம் ஆனந்தம் பெற்றேன் மயிர்கால் ஒரு அமுதண்டூரி அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு ஆனந்தம், இறை ஆனந்தத்தை அனுபவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு மயில் துவாரம் வழியாகவும் அமுதம் ஊடுற மாதிரி ஆனந்தம் அடைந்தார்களாம். அந்த ஆனந்தம் இருக்கும்போது இந்த பணமோ பெண்ணோ என்ன பண்ணும்? ஆக பெண்ணை அவர் போக பொருளா பார்க்கவில்லை மட்டுமில்லை, பெண்ணை அவர் தாயாக பார்த்தார். அதனால்தான் விவேகானந்த சாமி வெளிநாட்டில் போகும்போது சொல்றார், உங்க நாட்டில் தாயை தவிர அத்தனை பெண்களும் உங்களுக்கு மனைவியாக பார்ப்பீர்கள், ஆனால் எங்க நாட்டில் மனைவியை தவிர அத்தனை பேரையும் தாயாகவோ சகோதரியாகவோ பார்ப்பேன் அப்படின்னு சொல்றார். அதான் பாரத பண்பாடு. அந்த நிலையிலே தான் பாரதியர்கள் வாழ்ந்திருந்தார்கள். அவர்களை இல்லாமல் ஆக்கினது இந்த ஆங்கிலேய கிறிஸ்தவர்கள். மேற்கத்திய சிந்தனையை இங்கே கொண்டு வந்தார். ராமகிருஷ்ணர் என்ன பண்றார், சாரதா தேவியை கூப்பிட்டு ஒரு காளி பூஜை நாள் அன்னைக்கு பீடத்தில் அமர்த்தி காளி தேவியாகவே பாவனை செய்து பூஜை செய்தார். தன்னுடைய மனைவியை தேவியாக பார்த்து பூஜை செய்தார். அப்ப எந்த உயர்ந்த நிலையில இருக்கார் பாருங்க. பாரதியர்களுடைய வாழ்க்கை முறை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தார். ராமகிருஷ்ணர் சொல்றார், 1-2 குழந்தைகளானால் அதுக்கு பிறகு கணவனும் மனைவியும் சகோதர சகோதரிகளாக பாவித்து ஆன்மீக சிந்தனையிலே இருக்க வேண்டும் என்று சொல்றார். இதுதான் பாரத பண்பாடு. அந்த அளவிற்கு மிக உயர்ந்த நிலையில் பாரதியர்கள் இருந்தார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காண்பித்திருக்கிறார் ராமகிருஷ்ணன். பணம் முக்கியம் அல்ல, பெண் இன்பம் முக்கியம் அல்ல என்பதை வாழ்ந்து காட்டினார். அடுத்தது அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் எதை புகுத்தினார்கள், ஆங்கிலம் படித்தவன் தான் பெரிய ஆளு. இப்ப அப்படித்தான் இருக்கு. இந்த தமிழர்களே ஒரு வாக்கியம் கூட ஆங்கிலம் கலவாமல் பேச தெரியாது அப்படின்னு தமிழர்களை கொண்டு வந்துட்டாங்க. காரணம் என்ன? மேற்கத்திய கல்வி திட்டம். ஆங்கிலத்தில் 4 வார்த்தை சொன்னாலும் அவன் பெரியவன், அவன் தான் அறிவாளின்னு நினைக்கிறார்கள். அவன் தான் முட்டாள்னு தெரியாம இருக்கு. ஒரு தன்னுடைய தாய் மொழியில ஒழுங்காக மற்ற மொழி கலக்காமல் பேச தெரியாது. எல்லாம் எப்படி புத்திசாலி சொல்ல முடியும்? இப்போ அந்த மாதிரியாக இருந்தது. ஆனால் ராமகிருஷ்ணருக்கு மொத்தமே தேங்க்யூ, பெங்கால் பா, இதே மாதிரி ஒரு 12 வார்த்தைகள் தான் ஆங்கிலம் தெரியும். ஆனால் அவரிடம் கேசவசுந்தர சேனன் போன்ற பெரியவர்கள், அவர்களெல்லாம் பட்டம் பல பெற்றவர்கள். அது மட்டும் இல்லை, நேரடியாக இங்கிலாந்து சென்று அந்த விக்டோரியா மகாராணியை போய் சந்தித்து பேசிவிட்டு வந்தவர்கள். அந்த அளவுக்கு பெரியவர்கள் எல்லாம் அவருடைய காலடியில் வந்து வணக்கத்தோடு இருந்து அவர் பேசுறதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஸோ ஆங்கிலம் படிக்காமலே ஒருத்தர் புத்திசாலியா இருக்க முடியும், அறிவாளியா இருக்க முடியும். ஆங்கிலம் படிக்காதவன் தான் அறிவாளியா இருக்க முடியும். அப்ப அந்த அளவுக்கு அந்த
ஆங்கில மோகத்தை உடைப்பதற்காக பகவான் அவதாரம் பண்ணார். வாழ்க்கையில வாழ்ந்து காண்பிச்சார். ஆங்கிலம் படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், 2 MA 3 MA உள்ளவங்க எல்லாம் வந்து காலேஜில் வந்து உட்கார்ந்து நீங்க ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லி உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த அளவிற்கு மிக எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து ஆங்கிலத்தை தெரியாமலேயே மிக உயர்ந்த கருத்துக்களை அவரால் சொல்ல முடிந்தது, உலகுக்கு எடுத்து காட்ட முடிந்தது. அதனால தான் விவேகானந்த சுவாமி சொல்றார், அவதார வரிஷ்டர் ஸ்ரீராமகிருஷ்ணர். முதல்ல விவேகானந்தரை என்ன நினைச்சார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இவர் வந்து சும்மா ஒரு படிக்காதவர், என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறாரு, அதனால இவர் என்னவா இருக்கும், இவர் கொஞ்சம் தலைக்கு சோமில்லாத ஆளுன்னா முதல்ல நினைக்கிறாரு நிறையன்னு. பிறகுதான் இவர் பார்க்கிறாரு, பல விதத்துல சோதனை செய்து பார்க்கிறாரு. இவர் பணத்தை தொட்டா இதுன்னு சொல்றாருன்னு சொல்லி அப்படியே படுக்கையில் கொண்டு பணத்தை வைக்கிறாரு. இவருக்கு அதுக்கு மேல உட்கார்ந்த உடனே இவருக்கு தேவை கொட்டின மாதிரி சாடி எழும்புறாரு ராமகிருஷ்ணன். அப்படியெல்லாம் சோதனை பண்ணிட்டு இவர் நம்மளோட கொஞ்சம் பெரிய ஆளுதான் அப்படின்னு நினைக்கிறார். நம்மளோட பெரிய ஆளுதான். சாதாரணமா நம்மளே அவரையும் சேர்த்து மதிப்பிடக்கூடாது, அன்பானவர் அப்படின்னு நினைக்கிறார். அடுத்து என்ன நினைக்கிறார், இவர் கடவுள்னு சொல்லாட்டா கூட கடவுளுக்கு மனிதனுக்கும் இடைப்பட்ட ஒருவர் அப்படின்னு நினைக்கிறார். கடைசியாக நினைக்கிற அவதாரம் நான் நம்பணும்னா நோய்வாய்ப்பட்டு எழும்ப முடியாம தூக்கி யாராவது இருக்குனாதான் இருக்க முடியுங்கிற மாதிரி படுக்கையில் இருக்கக்கூடியவர் இன்று எழுந்து எனக்கு நான் அவதாரம்னு சொன்னானா நான் நம்புவேன்னு நினைக்கிறார். ராமகிருஷ்ணன் இவர் அந்த அறைக்குள்ள போனோடனே ராமகிருஷ்ணன் எழுப்பி இருந்து சொல்றார், நிறைய இன்னும் உனக்கு சந்தேகம் தீரவில்லையா? யார் ராமனாக அவதரித்தாரோ, யார் கிருஷ்ணனாக அவதரித்தாரோ அவரே இந்த உடம்பில் ராமகிருஷ்ணனாக இருக்கிறார். அதை சொல்லி சொல்றார், உன்னுடைய வேதாந்த கொள்கைப்படி அல்ல அப்படின்னு சொல்லி. வேதாந்த கொள்கைப்படி எல்லாரும் கடவுள் தான், எல்லாமே கடவுள் தான். எல்லாரும் அகம் பிரம்மாஸ்மி, பிரஜானம் பிரம்மா, தத்துவமசி, அயமாத்மா பிரம்மா, இதெல்லாம் நம்முடைய வேத வாக்கியங்கள். எல்லாரும் கடவுள் அப்படிங்க. அந்த வேதாந்த கொள்கைப்படி அல்ல. சாதாரணமாக இந்த வியாபகார சத்தியத்தில் ஒரு அவதாரம் இது அப்படிங்கிறது அவர் சொல்றாரு. அதுக்கு பிறகுதான் இவர் நம்புறார். அதோட ஒரு அவதாரம் வெறும் அவதாரம், அவதார வரிஷ்டர்னு சொல்றார். அவதார வரிஷ்டர்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் நான் நினைக்கிறேன் சரியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற அவதாரங்களை இதுவரை வந்த அவதாரங்கள் எல்லாம் நாம் எப்படி பார்த்திருக்கிறோம், ஏதாவது ஒரு அரக்கன் இருப்பான், அவன் ஏதாவது ஒரு தீமை செய்வான், அந்த அரக்கரை வந்து அடித்து விட்டு செய்வார்கள் மக்களுக்கு. அது மத்ஸ்ய அவதாரமா இருக்கலாம், கூர்ம அவதாரமா இருக்கலாம், வராக அவதாரமா இருக்கலாம், நரசிம்ம அவதாரமாக இருக்கலாம், வாமன அவதாரமாக இருக்கலாம். அதெல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு அரக்கன் இருப்பான், அரக்கனை அழிக்கிறதோடு அவங்க வேலை முடிஞ்சது. அதுக்கடுத்து ராம அவதாரத்துல என்ன பண்றாரு, ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை, ஒரு மனிதன், ஒரு ராஜா எப்படி வாழணும், ஒரு அப்பா எப்படி வாழணும், ஒரு அண்ணன் எப்படி வாழணும், அடுத்த ஒரு மகன் எப்படி வாழணும், ஒரு ஒவ்வொன்றுக்கும் அவர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிக்கிறார். கண்ணன் என்ன பண்ணார், கீதை தந்ததன் மூலமாக நம்முடைய உலகம், ஆத்மா, பரம்பொருள், கடவுள், எப்படி ஆத்மாவுடைய தன்மை, இதையெல்லாம் பற்றி விளக்கமாக சொல்கிறார். ஆனால் ராமகிருஷ்ண அவதாரத்துல தான் என்ன சொல்றாரு, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய லட்சியம் இறைநிலை அடைவது. அதற்காக நீ முயற்சி பண்ணு, ஏதாவது ஒரு வழியில போய் சேர்ந்துடு அப்படின்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு அவர் அதை புகுத்துகிறார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா திருப்பி திருப்பி அதான் சொல்றாரு, நீ முதல்ல இறைவனை பிடிச்சுக்கோ, அதுக்கு பிறகு நீ சுத்தி, அதாவது ஒரு கம்பை பிடிச்சிட்டு சுத்தினா அது கீழே விழமாட்டேன், சும்மா அந்த சுத்தினா கீழே விழுந்துடுவேன். அதனால எல்லாரத்துல போகும் முன்னாடி, உலகியல் வாழ்க்கை வாழ முன்னாடி நீ இறைவனை இருக பிடித்துக் கொள் அப்படின்னு சொல்றாரு. இறைவனை பாரு, அதுக்கு பிறகு நீ எந்த வேண்டாம் பண்ண அப்படின்னு சொல்ற. இப்படி திருப்பி திருப்பி சொல்லிட்டு இறைநிலை அடைவது வாழ்க்கையுடைய லட்சியம் அப்படிங்கிறது தான் நிறைய பின்னாடி சொன்னார். என்ன சொன்னார், ஸ்டாப் நாட் த கோல் இஸ் ரீச், வாட் இஸ் த கோல் அப்படிங்கிறது, ரியலைசேஷன் இஸ் த கோல், வாட் இஸ் த வே பை ஒன் ஆர் மோர் ஆர் ஆல் டு ரீச் த கோல் அப்படின்னா, ஒன்றின் மூலமாக, அனைத்தின் மூலமாக, பலவற்றின் மூலமாக அந்த லட்சியத்தை எட்டி பிடிங்க. லட்சியம் என்ன, இறைநிலை அடைவது, அல்லது தன்னை தானே உணர்வது. அதை திருப்பி திருப்பி ராமகிருஷ்ணன் வலியுறுத்தினார். வேற எந்த அவதாரம் அதே மாதிரி வலியுறுத்தினாக நமக்கு தெரியல. எனவே ராமகிருஷ்ணன் அவதார வரிஷ்டர். அப்படி இந்த உலகம் உய்ய, அல்லது நாம ஜீவர்கள் எல்லாம் உய்ய, உலகத்து ஆத்மாக்கள் எல்லாம் அவர்களுடைய பிறவியினுடைய இலக்கை அடைவதற்கு வழிகாட்டிய, வற்புறுத்திய ஒரு அவதாரம் ஸ்ரீராமகிருஷ்ணர். அவருடைய வாழ்க்கையை நாம படிக்கணும், முடிந்த அளவு அதே மாதிரி வாழ முயற்சி செய்யணும். இதை எல்லா இடத்துலையும் எடுத்து சொல்லணும். எல்லாத்தையும் ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கை
வரலாறுகளையும் நிகழ்வுகளையும் உபதேசங்களை எடுத்து சொன்னோம் என்றால் உலகத்தில் சாந்தியும் சமாதானம் உண்டாகும். அவ்வாறு உண்டாகி அனைவரும் ஆரோக்கியமாக, அமைதியாக, ஆனந்தமாக வாழ்வதற்கு ஸ்ரீராமகிருஷ்ணர் அருள் புரிய பிரார்த்திக்கிறேன். வணக்கம்.